ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சத்து மாவு பணியாரம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நான் 1 கப்பு சத்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இந்த சத்து மாவு வந்து நான் வீட்டிலேயே ரெடி பண்ணது. இதோட வீடியோ வந்து நான் முதல்ல அப்லோட் பண்ணியிருக்கேன். அதாவது இது வந்து 9 மாதத்து குழந்தையிலிருந்து எல்லாருமே சாப்பிட்லாம். இதில் வந்து ஒரு 15 வகையான தானியங்கள் சேர்த்துருக்கேன். இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், நீங்கள் பார்த்து இதுபடி செஞ்சுக்குங்க. இல்லைன்னா ரெடிமேடாக கிடைக்கிற சத்து மாவில் கூட இதை பண்ணலாம். இப்போ இதில் வந்து நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, நம்மக்கிட்ட ஏதாவது கீரை இருந்தால் எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன சின்னதாக கட் பண்ண தேங்காய், பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கடுகு சேர்த்துக்குங்க. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா வெங்காயம் சேர்த்து வைக்கேன். இதை லைட்டாக வணக்கிக்கலாம், ரொம்ப வணக்கணுன்ட்டு இல்லை. இப்போ பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தால் பச்சை மிளகாய் தேவையில்லை. லைட்டாக மிளகாத்தூள் கூட இல்லைன்னா மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ண தேங்காய். இப்போ பாருங்கள், தேங்காய் கீரையெல்லாம் போட்டு நல்லா வணக்கியாச்சு. இப்போ வந்து தேங்காய் இது மாதிரி பல்லு பல்லாக போட வேண்டாம் அப்படின்னா நல்லா செதவி கூட சேர்த்திக்கலாம். இப்போ இந்த மாவில் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்திக்கிங்க. ஒரு பிஞ்சு பார்த்திங்கன்னா சோடா உப்பு சேர்த்திக்கலாம். கேரட் வந்து செதவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்திக்கிட்டு நம்ம வணக்கினதையும் இப்போ இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதுக்கு வந்து தேவையான தண்ணி சேர்த்து நம்ம இதை வந்து கலக்கிக்கலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த அளவுக்கு நல்ல தண்ணி ஊற்றி நல்ல மாவு கலக்கி வச்சுருக்கேன். இப்போ வந்து பனியார சட்டி வச்சுக்கலாம். அதில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் ஒவ்வொரு குழியிலையும். இப்போ இதில் வந்து நம்ம மாவை இதில் சேர்த்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இதை வந்து மூடி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 2 நிமிஷம்தான் ஆச்சு. ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து இதை நம்ம அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், இன்னும் 2 நிமிஷத்தில் இது வெந்துடும். இப்போ மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை, இப்படியே வேகட்டும். இப்போ பாருங்கள், 2 பக்கமும் நல்லா வெந்துடுச்சு. நம்ம சத்து மாவு பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பணியாரம் வேகிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு சட்னி அரைச்சிக்கலாம். சிம்பிளான சட்னி. ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, அவ்வளோதான். இதை வந்து நம்ம உப்பு சேர்த்து அரைச்சிட்டு வந்துடலாம். அவ்வளோதான், சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இது கூட நம்ம வந்து டொமேட்டோ சாஸ் விருப்பப்பட்டால் சேர்த்திக்கலாம். அவ்வளோதான், சுவையான சட்னி ரெடி ஆயிடுச்சு. சத்து மாவு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சாஃப்டாக வந்துருக்குது பாருங்கள். பார்க்கறதுக்கு வேணால் நல்லா இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ரொம்ப ஹெல்த்தியானதும் டேஸ்டியானதும் கூட. பாருங்க, இந்த சட்னிக்கு ரொம்ப மேட்ச் ஆகும். இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருக்குது. கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம் பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.